ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபன்னான கிராஃப்ட் பண்ண போறோம். நாங்க எப்படி பண்றோம் நீங்க பாக்குறீங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை நாங்க எப்படி பண்றோம் நீங்களும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அது பண்றதுக்கு என்னென்ன தேவைப்படும் அத முதல்ல சொல்லுங்க. வீட்ல இருக்கிறத வச்சு ஈஸியா பண்ணலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு சொல்லவா? கலர் பேப்பர், க்ளூ, ஏர்பட்ஸ், பெயிண்டிங், ஸ்கெட்ச் இல்லைன்னா பிளாக் மார்க்கர் எடுத்துக்கலாம். இது போதும், ஓகேவா? நான் லைட் கலர் ஆரஞ்சு கலர் பேப்பர் அப்புறம் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். என்கிட்ட A4 சைஸ்ல ஆரஞ்சு கலர் பேப்பர் இருந்திருக்கு, அதை எடுத்தேன். அப்புறம் என்கிட்ட ஒயிட் கலர் இல்லை, அதனால லாங் சைஸ் நோட் இருக்கும்ல, லைன் போடாம, அதுல நான் ஒரு பேப்பரை கிழிச்சு எடுத்து வச்சிருக்கேன். என்கிட்ட ஒயிட் கலர் இல்லாததால நான் நோட்ல இருந்து கிழிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட இந்த கலர் பேப்பரோட ஒயிட் கலர் இருந்தா நீங்க அதே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த 2 கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்க என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒயிட் மஸ்ட் இருக்கணும். ஸ்னோக்கு நம்ம அந்த ஒயிட் கலர் பேப்பர் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த ஆரஞ்சு கலர் பேப்பருக்கு பதிலா நீங்க லைட் கலர் எல்லோ, லைட் ப்ளூ, லைட் பிங்க், லைட் கிரீன் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஆரஞ்சு கலர் இருந்ததால நான் ஆரஞ்சு யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் இந்த ஒயிட் கலர் பேப்பர். அப்புறம் இதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா பெயிண்டிங் தேவைப்படும். ஓகேவா? நான் இந்த பெயிண்ட் எடுத்திருக்கேன். நீங்க வாட்டர் கலர் பெயிண்ட் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்கு பட்ஸ் தேவைப்படும், ஏர் பட்ஸ். ஓகேவா? அந்த பட்ஸ்ல நான் 2 எடுத்திருக்கேன். இதை வச்சுதான் நம்ம இந்த பெயிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன தேவைப்படும்னா இந்த 2 கலர் பேப்பரையும் நம்ம சர்க்கிள் ஷேப்ல கட் பண்றதுக்கு நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அந்த பிளேட்டை வச்சு அந்த சைஸ்க்கு நம்ம அந்த பேப்பரை கட் பண்ண போறோம். அதை மார்க் பண்றதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா பென்சில் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுக்கு நீங்க சிசர் யூஸ் பண்ணவே தேவையில்லை. நீங்க அந்த பிளேட்டை வச்சு அழகா நம்ம இந்த பேப்பரை ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணலாம். அதுக்குதான் நீங்க எந்த சைஸ் வேணாலும் பிளேட் எடுத்துக்கலாம். இதோட சின்னது கூட எடுத்துக்கலாம், இதோட பெருசும் கூட. உங்க அந்த கிராஃப்ட் நீங்க என்ன பெருசு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க பிளேட் எடுத்து இந்த பேப்பர் அழகா கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப இந்த பிளேட்டை வச்சு இந்த ஒயிட் கலர் பேப்பரையும் இந்த ஆரஞ்சு கலர் பேப்பரையும் அழகா கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப்ல. ஓகேவா? இப்ப பாருங்க, 2 பேப்பரையும் சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணியாச்சு. ஒயிட்டையும் சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணிருக்கேன், இந்த ஆரஞ்சையும் சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணிட்டேன். இப்ப இந்த ஒயிட் பேப்பரை ஸ்னோ மாதிரி கட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒயிட் பேப்பரை ஹாஃபா கட் பண்ணணும். அதுக்கு ஸ்கேலோ சிசரோ எடுக்கக்கூடாது. நம்ம கையாலேயே இந்த பேப்பரை பாதியா கட் பண்ண போறோம். அப்ப நம்மளுக்கு ஸ்னோ மாதிரி கிடைச்சிரும். நான் இப்ப கட் பண்ண போறோம் பாருங்க. அது மாதிரி ஈஸியா கட் பண்ணா நம்மளுக்கு ஸ்னோ கிடைச்சிரும். அந்த கட் பண்ணதை நம்ம ஆரஞ்சு கலர் சர்க்கிள் இருக்குல்ல, அதுல பாட்டம்ல பேஸ்ட் பண்ணா நம்மளுக்கு ஸ்னோ கிடைச்சிடும். இப்ப நம்ம இந்த ஒயிட் பேப்பரை ஸ்னோ மாதிரி கட் பண்றோம். கையால தான் ஹாஃபா கட் பண்ண போறேன். அதே மாதிரி கட் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். இந்த இது மாதிரிதான் 2ஆ கட் பண்ணிட்டேன். பாத்தீங்களா? கையால தான் கிழிச்சேன். இப்பயுமே நம்மளுக்கு ஸ்னோ மாதிரி கிடைக்கல, அதனால இன்னும் கொஞ்சம் பிட்டா நம்ம கையாலே கிழிச்சுக்கலாம். இதே மாதிரிதான் அழகா கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். இதுக்கு ஸ்கேலோ சிசரோ வேண்டாம், நம்ம கையாலே பண்ணிக்கலாம். இப்ப நம்மளுக்கு இதுல வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்னோ மாதிரி கரெக்டா கிடைச்சிட்டு, அதனால நான் இப்ப பேஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க, இது மாதிரி இந்த இடத்துல வச்சுதான் நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா க்ளூ வச்சு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு க்ளூ வச்சு இதை ஒட்டிடலாம். இப்ப இந்த பாட்டம்ல இந்த ஆரஞ்சோட சர்க்கிள் ஷேப்ல பாட்டம்ல போட்டு போறோம். இங்க பாருங்க, இது மாதிரிதான் பாட்டம்ல அழகா பேஸ்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஸ்னோ கிடைச்சிரும். பாருங்க, அழகா இருக்குல்ல? அப்படியே ஸ்னோ மாதிரி இருக்கும். அதை ஒட்டிட்டு இதை அப்படியே ஒட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா நல்லா காஞ்சி ட்ரை ஆயிடும். சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, இது மாதிரிதான் நல்லா சூப்பரா பேஸ்ட் பண்ணியாச்சா? க்ளூ வச்சுக்கலாம், இல்ல கம் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட கம் இருந்தாலும் இதை அப்படியே அழகா ஒட்டிடலாம். இங்க பாத்தீங்களா? இப்ப ஸ்னோ மாதிரி அழகா கிடைச்சிருச்சுல? சூப்பரா இருக்குல்ல? பார்க்கவே ஸ்னோ மாதிரி அப்படியே இருக்கு பாருங்க. இப்ப என்ன பண்ண போறேன்னா மார்க்கரோ இல்ல ஸ்கெட்ச வச்சு பிளாக் கலர் ஸ்கெட்ச் நான் எடுத்திருக்கேன். நீங்க மார்க்கர் கூட யூஸ் பண்ணலாம். இப்ப ட்ரீ மாதிரி வரைஞ்சிக்கலாம் அழகா. சின்ன குட்டி குட்டி ட்ரீ. ஓகேவா? அதுல லைட்டா நிறைய பிரான்ச்சஸா போட்டுக்கணும். அது நம்ம லீஃப் வரையாம இந்த பட்ஸை வச்சு கலர் பெயிண்ட்ல டிப் பண்ணி பட்ஸை வச்சு நம்ம லீஃப் மாரி பண்ண போறோம். அழகா இருக்குல்ல? இதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரீ வரைஞ்சிட்டேன். அதே மாதிரி செகண்ட் ஒரு ட்ரீ. இதே மாதிரி அழகா குட்டி குட்டியா ட்ரீ வரைஞ்சி பிரான்ச்சஸா போட்டுட்டோம். அப்புறம் அந்த பட்ஸை வச்சுதான் நம்ம லீஃப் பண்ண போறோம். சர்க்கிளா இருக்கும், அழகா இருக்கும். கலர் கலரா யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி அழகா
நீங்களே வரைஞ்சிக்கலாம். சும்மா ஈஸி தான் இந்த ட்ரீலாம். இது மாதிரி பிரான்ச்சஸா போட்டிங்கனாலே போதும். நம்ம கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது பார்க்க ஃபுல்லா ட்ரீயாவே மாறிடும், அழகா இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் 2 ட்ரீ வரைஞ்சிட்டேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு 3வது ட்ரீ வரைஞ்சிக்கிறேன். அழகா இருக்கும். அப்படியே அழகா பாத்தீங்களா, அப்படியே ஸ்னோல அழகான அந்த பிளாக் ட்ரீ இருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க. நீங்க கிரீன் கலர் யூஸ் பண்றதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிளாக் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா பிளாக் யூஸ் பண்ணும்போது மற்ற கலர் நம்ம லீஃப் மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்க்க அழகா இருக்கும். இதே நீங்க கிரீன் கலர் ட்ரீ போட்டுட்டு லீஃப்க்கு அந்த கலர் பெயிண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்காது. பிளாக் யூஸ் பண்ணிட்டு நீங்க கலர் கலரா லீஃப் பண்ணீங்கன்னா செம்மையா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், இந்த ட்ரீக்கு லீஃப் ரெடி பண்ண போறோம். அதுக்கு நான் 2 பட்ஸ் எடுத்து வச்சேன்ல, ஏர் பட்ஸ், அதுல ஒன்னு எடுத்து நம்ம அழகா பெயிண்ட் குள்ளார டிப் பண்ணி இது மாதிரி லீஃபா நம்ம ரெடி பண்ண போறோம். ஓகே, நான் என்ன கலர் எடுக்க போறேன்னா, இப்ப நான் வந்து பெயிண்டிங் கலர்ஸ் எடுத்திருக்கேன். அதுல ஒயிட் கலர், ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர்ல எடுத்திருக்கேன். இதை டிப் பண்ணி தான் நம்ம வந்து லீஃப் மாதிரி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒயிட் கலர் கொடுக்கறேன். ஒயிட் கலர்ல நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் லீஃப் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்ப இந்த பட்ஸ் எடுத்திருக்கேன்ல, 2 பட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பட்ஸ்ல வந்து இந்த ஒயிட் கலர் பெயிண்ட்ல டிப் பண்ணி இது மாதிரி லைட்டா லீஃப் மாதிரி பிரஸ் பண்ணோம். இங்க பாருங்க, அழகா இருக்கு பாத்தீங்களா. இந்த ஒயிட் கலர் பேப்பர்ல தெரிகிற மாதிரி கலர்ஸா எடுத்துங்க, அப்பதான் நல்லா இருக்கும். நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன், அப்புறம் ரெட் கலர் எடுத்திருக்கேன், அப்புறம் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். பாப்போம் ஒயிட் நல்லா இருக்கு, ரெட்டும் ப்ளூவும் நல்லா இருக்கான்னு பாப்போம். இப்ப நான் ஒயிட் கலர் கொடுத்துறேன். இந்த ட்ரீ பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அடுத்து நான் வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். இன்னும் இந்த பக்கம் வந்து ஒயிட் கலர் டிப் பண்ணுமோ அதே அடுத்த சைடு, இந்த பட்ஸ்ல அடுத்த சைடு ரெட் கலர்ல டிப் பண்ணி இந்த அழகா பாருங்க ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அழகழகா ரவுண்ட் லீஃபா கிடைக்குது. இந்த ரெட் கலரும் ட்ரீயும் சூப்பரா இருக்கு பாருங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். ஆனா அந்த கலர் பேப்பருக்கு கரெக்டா அட்ராக்டிவா எடுக்கிற மாதிரி எடுங்க. இதே நீங்க வந்து வேற கலர் எடுத்தீங்கன்னா அந்த கலர்ல பெயிண்ட் பண்ணா தெரியாது. இதே ஆரஞ்சு கலர் பண்ணா கூட அவ்வளவா தெரியாது. ஒயிட் கலர்னா நல்லா இருக்கு. ஆனா ரெட்டோட ஒயிட் பாத்தீங்கன்னா செமையா இருக்கு பாருங்க. அந்த ஸ்னோல அந்த ட்ரீ அந்த லீஃபும் ஒயிட் கலர் இருக்கும்போது செம்மையா இருக்கு. நான் ப்ளூ கலர் எடுக்கல, ஏன்னா அந்த ரெட்டே பாத்தீங்கன்னா லைட்டா தான் தெரியுது. அதனால இது ப்ளூ பண்ணனா அதுவும் டார்க் கலரா கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன், லைட் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. லைட் எல்லோ கொடுத்தோடனே செமையா இருக்கு. இந்த ஒயிட்டும் எல்லோவும் கொஞ்சம் நல்லா தெரியுது. ரெட்டும் ஓரளவு தெரியுது, இருந்தாலும் இந்த ஒயிட்டும் எல்லோவும் கொஞ்சம் நல்லா தெரியுது. இது மாதிரி கலர் சூஸ் பண்ணீங்கன்னா லீஃப்க்கு நல்லா இருக்கும். பார்க்கவே செமையா இருக்குல்ல. ஸ்னோல ட்ரீ வரைஞ்சி அதுல அழகா லீஃபும் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா கலர் பேப்பர் மஸ்ட். ஃபர்ஸ்ட் என்ன கலர் வேணும், ஒயிட் கலர் வேணும், கண்டிப்பா வேணும். அதோட நீங்க என்ன கலர் பேப்பர் வேணாலும் கட் பண்ணி இது மாதிரி அழகா சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் வந்து ஸ்னோ மாதிரி நம்ம கையாலேயே கிழிச்சுக்கணும். கிழிச்சிட்டு இந்த ஆரஞ்சு கலர் சர்க்கிள் இருக்குல்ல, சர்க்கிள் பேப்பர்ல பாட்டம்ல கீழே ஒட்டிக்கணும். கம் வச்சு ப்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளாக் கலர் ஸ்கெட்ச் இல்லைன்னா மார்க்கரால அழகா குட்டியா ட்ரீ டிரா பண்ணிட்டு அதுல லீஃபுக்கு படதான் நம்ம இந்த கலர்ல பட்ஸ் இருக்குல்ல, ஏர் பட்ஸ், அதை வந்து கலர்ஸ்ல டிப் பண்ணி இது மாதிரி லீஃப் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். பார்க்கவே அழகா இருக்குல்ல, செம்மையா இருக்கு பாருங்க. இந்த கிராஃப்ட் வெரி ஈஸி. நம்ம வீட்டுல வச்ச திங்ஸ வச்சு அழகா நம்ம இந்த கிராஃப்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு என்னென்ன தேவை, கலர் பேப்பர், பெயிண்ட், ப்ளூ அண்ட் ஸ்கெட்ச் இல்லைன்னா மார்க்கர். அந்த பேப்பரை சர்க்கிள் ஷேப்ல கட் பண்றதுக்கு நமக்கு வீட்டுல கிச்சன்ல இருக்கிற பிளேட்ஸே போதும். அதை வச்சு அழகா கட் பண்ணிடலாம். சிசர் வேண்டாம், ஸ்கேல் வேண்டாம். அழகா பண்ணியாச்சு பாத்தீங்களா, செம்மையா இருக்குல்ல. அதே மாதிரி நான் எல்லோ கலர்லயே பண்ணிருக்கேன். ஒயிட் வித் எல்லோ கலர்ல பண்ணிருக்கேன். அதுல ஒயிட் கலர்லயும் இந்த ட்ரீ பண்ணிருக்கேன், ப்ளூ கலர்ல பண்ணிருக்கேன். ஆனா லைட்டா அவ்வளவா தெரியல பாத்தீங்களா, அந்த வீடியோ எடுக்கும் போது அவ்வளவா தெரியல. ஆனா இந்த ஒயிட், ரெட்டோ, எல்லோ எல்லாம் சூப்பரா தெரியுது. ஆனா நான் அந்த எல்லோல பண்ணிருக்கிறேன், கலர்ஸ் தெரியவே இல்லை. ஏதோ பிளாக் கலர் ட்ரீ மிதிக்க நடுவில் உள்ள அந்த ஒயிட் ட்ரீ மட்டும் தான் சூப்பரா தெரியுது. இது மாதிரி பண்ணா செமையா இருக்குல்ல இந்த கிராஃப்ட். இதை நான் வந்து எங்க ஸ்கூல்ல வந்து கிராஃப்ட் சார்ட்ட கொண்டு காமிக்க போறேன். சார் என்ன சொன்னாங்கன்னா, ஆனுவல் லீவ்ல நீங்க வீட்டுல எதுவும் கிராஃப்ட் பண்ணீங்கன்னா அதை கண்டிப்பா லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் டே வரும்போது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் எங்க ஸ்கூலுக்கு இதெல்லாம் நாங்க எடுத்துட்டு போய் எங்க சார்ட்ட காமிக்க போறோம்.